உங்களால எவ்வளவு பொண்ணுங்க கெட்டு போறாங்க தெரியுங்களா? இதெல்லாம் நிஜம் நினைச்சுக்கிறாங்க வாழ்க்கையில. எவ்வளவு பேரு நீங்க கேட்டீங்க 7 வயது பொண்ணை பலாத்காரம் செய்ததை காட்டி இருக்கிறீர்களான்னு. ஏன் ஒரு சினிமால 2 ஸ்கூல் பொண்ணுங்களை கடத்திட்டு போய் சீனை பச்சையா சொல்றேன், உங்களுக்கு புரியலனாக்க பின்னாடி சட்டையை கிழிச்சிட்டு காம்பஸால கீறான் சார். அதை காட்டுறீங்க, நீங்க ஏன் காட்டுறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். ஏன் உங்களுடைய மனைவி மக்களோட எல்லாம் நீங்க படம் பாக்குறதே கிடையாது? எங்க ஃபேமிலியை நாங்க சீன்லயே காட்ட மாட்டோம், ஃபங்க்ஷனுக்கு கூட கூட்டு வர மாட்டீங்க, அப்படிதானே? அப்ப மத்தவங்க வீடெல்லாம் என்ன திறந்து வச்சிருக்கா, நீங்க நுழைஞ்சு என்ன வேணா ஆக்கிரமம் பண்றதுக்கு? எங்களுடைய அணியின் வாதம் என்னவென்றால், நல்ல படம் எடுத்தா மக்கள் பார்க்கலன்றீங்க, படமே எடுக்காதீங்க, அதுதானே, சிம்பிள் தானே. எப்படியாவது என்ன எவனா கவனிக்கணும்னு எதனா பண்ணுவீங்களா? ஐ வில் பி ஃபேமஸ், இஃப் நாட் ஃபேமஸ் நோட்டோரியஸ் என்ற ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி நான் நல்ல படம் எடுப்பேன், பார்க்கலையா கெட்ட படம் எடுத்துருவேன். எப்படி அது? நல்ல படம் எடுத்து எல்லா நேரத்திலையும் அது ஜெயிச்சிருக்கு. ஆனா நீங்க தான் தேசிய படம் எடுத்தாலும் சரி, எந்த படம் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு கடைசியில சேர வேண்டியது என்னன்னா, உங்க கல்லா கட்டுறீங்களா கரெக்டான்னு பாக்குறீங்க. இது ஒரு வியாபாரம் தானே. சரி, வியாபாரத்தை செஞ்சுட்டு உனக்கு எதுக்கு நேஷனல் அவார்டு? நான் கேட்கிறேன், உனக்கு எதுக்கு நேஷனல் அவார்டு? சார் 1000 டாக்டர் இருக்கிறாங்க சார், 1000 வக்கீல் இருக்கிறாங்க சார், 1000 தொழிலாளிகள் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இல்லாத அவார்டு உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு நாள் எதுக்கு? இந்த சமூகத்திலே நல்ல விஷயங்களை கொண்டு போய் விதைக்க வேண்டும். எம்எஸ் அம்மா மீராவா நடிச்சாங்க, மீனாமா இருக்கிறதுனால சொல்றேன். அதுக்கப்புறம் யாரும் அவங்களை எம்எஸ் அம்மானே ஒத்துக்கல சார், எல்லாரும் மீரான்றாங்க அவங்கள. ஏன்னா நம்ம ஜனங்க நம்புறாங்க சார் உங்களை. அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்யாதீங்கன்னு தான் நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. அட விடுங்க சார், பெரிய ஒரு அம்மா சீதையா வந்துச்சு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு படத்துல டான்ஸ் ஆடிச்சு, ஜனம் கல் எடுத்து அடிச்சிட்டாங்க. சீதை டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடாது நீங்க. ஏன் தெரியுங்களா? உங்களை நாங்க நம்புறோம் சார். நீங்க சொல்ற கதைகள் எங்க வாழ்க்கையில் ஏதோ மாற்றத்தை செய்யும் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். தேசியம் முக்கியமான விஷயம் சார். அன்னைக்கும் தேசபக்தி படங்கள் வந்தது. சாதாரண படத்துல கூட ஒரு தேசபக்தி காட்சி வச்சான் சார். ராஜபாட் ரங்கதுரன் ஒரு படம் வந்தது. அந்த படத்துல நாடகம் நசிந்து போய் கொண்டு இருக்கிறதுன்னு போது நாடகத்தினுடைய பாணியை மாத்தணும்னு சொல்லி கடைசியில 3 ஓரங்க நாடகங்களா 3 காட்சிகளை வச்சாங்க. அதுல ஒரு பகத்சிங்கை பத்தி ஒரு காட்சி வரும். அந்த பகத்சிங் காட்சியை பார்த்துட்டு இன்னைய வரைக்கும் பகத்சிங் என்ற அந்த உணர்வு பார்க்கும் நினைக்கும் பொழுதெல்லாம் சிவாஜி கணேசனுடைய முகம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பார்க்கிற பொழுது துடிக்கிறது மீசை, அடக்கு அடக்கு என்கிறதுன்னு சொல்லும் பொழுதே எல்லாம் நமக்கு சிவாஜியுடைய ஞாபகம் வருகிறது. ஒண்ணு வேண்டா சார், வந்தே மாதரம் அப்படின்னு அந்நிய துணிகளை பகிஷ்கரித்து எரிக்கின்ற பொழுது அந்த வஉசி இப்படி நின்றுட்டு அவர் கண்ணுல ஒரு மின்னல் மின்னுமே கர்வம். அதை நினைக்கும் போது இல்ல சார், இப்ப ஒரு ரத்தம் கொதிக்குது. ஆனா ஒரு பம்பாயில நெருப்பு எரியறது நிக்கணும்னா கூட அந்த அரபிக் கேஜிலரம் அல்கை கண்டே நெய் சத்தம் உங்களுக்கு படம் வரும். என்னங்க யார ஏமாத்துறீங்க? தேசபக்திக்கு அரபிக் கடலோர அழகு சுத்துறதுக்கு என்ன சார் சம்பந்தம்? ஒரே ஒரு விஷயம் சொல்லுகிறேன். அன்றைக்கு லட்சியத்திற்காக படம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். நீதிக்கு தலைவணங்கு, நல்லவன் வாழ்வான், உரிமை குரல், பாச மலர், பச்சை விளக்கு. இன்னைக்கு திருப்பாச்சி, பில்லா, திமிரு. அன்னைக்கு கூட தான் கணவனே கண்கண்ட தெய்வம், மணாளனே மங்கையின் பாக்கியம் வந்துச்சு. இப்ப மனைவி சொல்லே மந்திரம், பொண்டாட்டி ராஜ்யம் வந்துட்டு. அதனால தான் நான் அந்த பேர்ல சொல்லல. அதையும் சொல்லணும், இதையும் சொல்லணும். இல்ல ஐயா, பிரச்சனை எங்க வருதோ அதை தான் சொல்லணும். ஜாண்டிஸ் இருக்குனாக்க ஜாண்டிஸ் எந்த பகுதியில் இருக்கு அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நீங்க மற்ற பகுதிகளை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் டாக்டர் கேட்கக்கூடாது. கேன்சர் வந்துருக்கு சார், த்ரோட்ல கேன்சர்னாக்க, த்ரோட்ல கேன்சர்னா எங்க த்ரோட்ல கேன்சர் அங்கதான் சார் கீமோதெரபி கொடுப்பான். ஏன் தள்ள கொடுக்கல, ஏன் கையில கொடுக்கலன்னு கேட்க கூடாது. எங்க வந்திருக்கோ அதை தான் சொல்ல முடியும். அன்றைக்கு லட்சியங்களுக்காக படம் எடுத்தார்கள், இன்றைக்கு நீங்கள் லட்சங்களுக்காக படம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அன்றைக்கு கொடியை காப்பதற்காக படம் எடுத்தார்கள், இன்றைக்கு நீங்கள் கோடிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக படம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் மறந்து விடாதீர்கள், இறுதி யாத்திரையில் போற்றப்படக்கூடிய கோடி துணி நம் மீது விழுகின்ற பொழுது உங்களுடைய கோடிகள் ஒருபொழுதும் உங்கள் பின்னால் வராது. பாரதியினுடைய வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் படித்தவர்கள், எதுவுமே தெரியாம திரைப்படத்திற்கு வந்தால் கூட நாங்கள் படிக்காத பாமரர்கள் நீங்க சொல்ல முடியாது. உங்க துறையை நீங்கள் நன்கு கற்றறிந்திருக்கவில்லை என்றால் அந்த துறையில் நீங்கள் மிரள முடியாது. பாரதியினுடைய ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், படித்தவன் சூதும் வாதும் பண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான்.